ஆரம்பித்தேன், சாதாரணமாக ஃபாரஸ்ட்டில் வாக்கிங் போக ஆரம்பித்தேன், சுவாமி வாக்கிங்லாம் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்னை தொந்தரவு பண்ணுறதை விட்டுட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார். அண்ணாமலை சுவாமி வந்து ரமணரை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 8 மணி 8:30க்கு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் ரமணாசிரமம் கேட்டில். ரமண மகர்ஷி வந்து வெளியில் தானே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு நம்ம கேட்டை சாப்பா போட்டுருவாராம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவாராம் ரமணர். அண்ணாமலை சுவாமி கோவம் வருமா, என்னடா அது எப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பகவான் கேட்டு தப்பா போட்டு போகிறேன்னா அந்த டிசிப்ளின் வரணும் அப்படிங்கிறது பின்னாடி புரிஞ்சுது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய தெஃப்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. இந்த மாதிரி அஜாக்கிரதையாக கதவை திறந்து போட்டுட்டு இருக்கிறது, பேசிட்டு அப்படியே மறந்து போயிட்டு வருது, அப்படிலாம் இல்லாமல் ஒரு டைம் ஃபாலோ பண்ணி சாதுக்களாக இருக்கிறவா அதை வந்து ரமணர் உணர்த்திருக்கார். அதில் சுவாரஸ்யமாக ஒரு இன்சிடென்ட் சொல்லுவார் ரமண மகரிஷி. இதில் திருடன் யாரோ ஒரு தடவை வந்திருக்கா, அப்போ வந்து ரமண மகரிஷியும் அடித்து எல்லாம் பண்ணியிருக்கா, அப்போ பிடிச்சிட்டா. அது 2-3 அக்கேஷன் இருந்திருக்கு. நான் சொல்கிற அக்கேஷன் எதில் என்ன நான் அப்படியே